அன்புக்குரிய மாணவர்களை அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடம் 7 ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் வேலை செய்தல். இந்த பாடத்தினுடைய இரண்டாவது பகுதியாக நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வரிசை, நெடுவரிசை, நுண்ணறை மற்றும் நுண்ணறை சுட்டி, இந்த தலைப்பிலிருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வரிசைனா என்னென்னு சொன்னால், நெடுவரிசைன்னு ஏற்கனவே என்னென்னு சொல்லியிருக்கிறோம் ஒரு அட்டவணைத்தாளில். அதே மாதிரி நுண்ணறைன்னா என்னென்னு சொல்லியிருக்கிறோம். ஓகே, அதை பற்றி தான் மறுபடியும் இங்கே விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், வாய்ப்பாட்டு பட்டையின் கீழே வரிசைகளும் நெடுவரிசைகளும் இணைந்த கட்டங்களான அட்டவணைத்தாளின் பணித்தளம் அமைந்துள்ளது. நம்ம வாய்ப்பாட்டு பட்டைக்கு கீழே வரிசையும் நெடுவரிசைகளும் இணைந்த கட்டங்களான அட்டவணைத்தாளின் பணித்தளம் அமைந்துள்ளது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஃபார்முலா பாரு, கீழே தானே இருக்குது, வரிசை நெடுவரிசையும் கொண்ட இந்த பணித்தளம் அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. வாங்க, ஓகே, ஃபார்முலா பார் இருக்குது, அதுக்கு இங்கே தான் இருக்குது வரிசை நெடுவரிசையும் கொண்ட அந்த பணித்தளம் இடம்பெற்றிருக்கிறது. ஓகே, அடுத்த அட்டவணைத்தால் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வரிசைகளையும் நெடுவரிசைகளையும் கொண்டிருக்கும். ஒவ்வொரு நெடுவரிசையும் ABCD AA AB AC என்ற வகையில் பெயரிடப்பட்டிருக்கும். வரிசைகள் ஒவ்வொன்றும் 1 2 3 என எண்ணிடப்பட்டிருக்கும். அதாவது நெடுவரிசையெல்லாம் ABCDன்னு இருக்கும், வரிசைகள் எல்லாம் நம்பரில் இருக்கும், 1 2 3ன்னு சொல்லி இடம்பெற்றிருக்கும். ஓகே, அதைத்தான் கொடுத்துருக்குறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, கால்கினுடைய திரையுறல் பட்டை சொல்லிக்கிறாங்க, இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது ஓப்பன் ஆஃபீஸ் கால் பதிப்பு 4.1.5 மொத்தம் 1024 நெடுவரிசைகளையும் 10,48,576 வரிசைகளையும் கொண்டுள்ளது. இதன் நெடுவரிசையின் தலைப்பு ஆங்கில எழுத்தான ஏயில் தொடங்கி AMJயில் முடியும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 2016 அட்டவணை செயலை பொறுத்த மட்டில் மொத்தம் 16,384 நெடுவரிசைகளும் A முதல் XFD வரை 10,48,576 வரிசைகளையும் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. இதில் இருந்தெல்லாம் ஏதாச்சும் உங்களுக்கு 1 மார்க் கேட்கறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது நுண்ணறை அல்லது களம். ஒரு வரிசையும் நெடுவரிசையும் இணையும் இடத்தில் உருவாகும் பெட்டி போன்ற ஒரு அமைப்பு நுண்ணறை அல்லது களம் என்று அழைக்கப்படுகிறது. செல்னா என்னன்னு கேட்பாங்க கொஸ்டின், நோட் பண்ணிக்கங்க. செல்னா என்ன? அதாவது இந்த வரிசைகளும் நெடுவரிசைகளும் சந்திக்கக்கூடிய இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் நுண்ணறை, செல் அப்படின்னு சொல்றது, அல்லது களம் அப்படின்னு சொல்லி இதைய சொல்லலாம். நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது ஒவ்வொரு நுண்ணறையும் ஒரு தனித்த முகவரியை கொண்டிருக்கும், அதற்கு நுண்ணறை முகவரி என்று பெயர். ஒவ்வொரு நுண்ணறைக்கும் ஒரு தனி முகவரி இருக்கும், அதுக்கு பேர் தான் நுண்ணறை முகவரி அப்படின்னு சொல்லி பேரு. செல் அட்ரஸ் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே அதை பற்றி நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். இப்போ நுண்ணறை சுட்டி எந்த இடத்துல இருக்குதோ அதனுடைய அட்ரஸ் இங்கே சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிற காலத்தில் 8வது வரிசையில் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிங்கிற காலத்தில் 15வது வரிசையில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்ங்கிற காலத்தில் 15வது வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதனுடைய அட்ரஸை நம்மளுக்கு சொல்லும். ஓகே, அதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். நுண்ணறை முகவரி நெடுவரிசையின் பெயரும் வரிசையின் எண்ணும் இணைந்திருக்கும். ஆமாம், நுண்ணறை முகவரிங்கிறது நெடுவரிசையின் பெயர் இருக்கும், ABCDயில் இருக்கும், அதே மாதிரி வரிசையினுடைய எண்ணும் இணைந்தது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. எடுத்துக்காட்டாக P என்ற நெடுவரிசையும் வரிசையின் 4ம் இணையும் இடத்தில் உருவாகும் நுண்ணறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவரி B4 அப்படின்னு சொல்லி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நுண்ணறையும் அதன் தனித்த முகவரியால் அடையாளம் காணப்படுகிறது. ஒவ்வொரு நுண்ணறையும் என்னது, அதனுடைய தனித்த முகவரியால் அடையாளம் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்தது நுண்ணறை சுட்டி, செல் பாயிண்டர். ஏற்கனவே அதை பற்றி நாம் சொன்னோம். அட்டவணைத்தாள் முழுவதும் நகர்த்தக்கூடிய செவ்வக வடிவிலான பெட்டி போன்ற அமைப்பு நுண்ணறை சுட்டி என்று அழைக்கப்படுகிறது. எந்த நுண்ணறையில் நுண்ணறை சுட்டி தற்போது உள்ளதோ அந்த நுண்ணறை செயற்படு களம் எனப்படும் அப்படிங்கிற, அதாவது ஆக்டிவ் செல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நுண்ணறை சுட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நுண்ணறையினுடைய சுட்டி எந்த நுண்ணறையில் சுட்டி இருக்குதோ அந்த நுண்ணறை ஆக்டிவ் செல்லாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணறையில் இருந்தது ஆக்டிவ் செல், இங்கே இருந்துச்சுன்னு ஆக்டிவ் செல், இந்த இடத்துல இருந்துச்சுன்னு ஆக்டிவ் செல், அதைத்தான் ஆக்டிவ் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நுண்ணறை சுட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவில் இருக்கும். ஓகே, ஆமாம், நுண்ணறையை சுற்றி தெரியக்கூடிய
என்னது ஒரு செவ்வக வளையம். அதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறை சுட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தட்டச்சு செய்யப்படும் எந்த ஒரு தரவும் இந்த செயல்பாடு களத்தினில் தோன்றும். நம்ம எதை டைப் பண்ணாலும் நம்ம டைப் பண்ணக்கூடியது ஆக்டிவ் செல்ல தான் டைப் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறோன்னா இந்த ஆக்டிவ் செல் பாயிண்டர் எங்கே இருக்குதோ அங்கே தான் டைப் ஆகும். இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு பின்னு ஒரு லெட்டர் கொடுக்குறோன்னா அது ஆக்டிவ் செல்லில் தான் டைப் ஆகும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஓகே, அதுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. தட்டச்சு செய்யப்படும் எந்த ஒரு தரவும் இந்த செயல்பாடு களத்தில் தோன்றும். செயல்பாடு களத்தின் நுண்ணறை முகவரி பெயர் பெட்டி அல்லது முகவரி பெட்டியில் தோன்றும். செயல்பாடு களத்தின் நெடுவரிசையின் பெயரும் வரிசை எண்ணும் வேறு நேரத்தில் தூக்கலாக காட்டப்பட்டிருக்கும். நாம் அந்த செயல்பாடு களத்தினுடைய நெடுவரிசையும் பெயரும் வரிசை எண்ணும் வேறு நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு காட்சி அதாவது அந்த காட்சியை வைத்து செயல்பாடு களனை எளிதில் அடையாளம் காணலாம். மேலும் செயல்பாடு களத்தில் தரவுகள் வாய்ப்பாட்டு பட்டியலில் தோன்றும். அதாவது நாம் அந்த நுண்ணறையில் டைப் பண்ணக்கூடியதெல்லாம் எங்கே இடம்பெறும்? எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பாட்டு பட்டியல் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, இப்போ நாம் இங்கே எதை டைப் பண்ணாலும் என்ன இருக்கும்? 1 2 3 அப்படின்னு நம்ம ஆக்டிவ்ஸில் டைப் பண்ணால் அதெல்லாம் எங்கே டிஸ்பிளே ஆகுது? எல்லாமே இந்த வாய்ப்பாட்டு பட்டியலில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் கூட கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. நுண்ணறையில் தட்டச்சு செய்வது எங்கே இடம்பெறும்? வாய்ப்பாட்டு பட்டை அப்படின்னு சொல்லி ஆன்சர் நீங்கள் எழுதணும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் மாணவர்கள், இங்கே 7.6 படத்தில் நெடுவரிசைன்னா என்ன, வரிசைன்னு என்ன, வரிசையில் 1 2 3 இருக்கும், நெடுவரிசையெல்லாம் ABCDயில் இருக்கும். இது சிற்றறை சுட்டிக்காட்டி. ஆமாம், அது செல் பாயிண்டர் டிஃபால்ட்டாக A1ல் தான் இருக்கும். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்டுருவாங்க. ஒரு அட்டவணை செயலை திறக்கும் போது டிஃபால்ட்டாக நுண்ணறை சுட்டி எந்த முகவரியில் இருக்குது அப்படின்னா A1 தான் நீங்கள் எழுதணும். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கக்கூடியது. அதே மாதிரி இந்த அட்டவணைத்தாள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கட்டங்களோட தான் இடம்பெற்றிருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன் பாருங்கள். இப்போ பிங்கிற நெடுவரிசையில் 4வது வரிசையில் இருந்துச்சுன்னா இது B4 அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஆமாம், இது நடப்பு சிற்றறை அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த காலமெல்லாம் ஹைலைட் பண்ணி காண்பிக்கப்பட்டிருக்கும். ஓகே, இது முகவரி இங்கே சொல்லக்கூடியது இந்த அட்ரஸ் புக்கில். ஓகே மாணவர்களே, இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த சீட்டில் இருக்கிறீங்கிறத நம்மளுக்கு சொல்லிடும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ சீட் 1ல் இருக்கிறீங்கன்னா இது ஆக்டிவ் சீட்டு. ஓகே, ஒன்றுக்கு மேற்பட்ட சீட்டை கூட நாம் உருவாக்கிக்கலாம். அது ஏற்கனவே நாம் சொன்னோம். இன்செட்டில் போயிட்டு என்ன பண்ணலாம்? சீட்டில் போயிட்டு உங்களுக்கு எத்தனை சீட் வேணுமோ அத்தனை சீட்டு கிளிக் பண்ணி நாம் உருவாக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 6 சீட்டுகள் இடம்பெற்றிருக்கும். ஓகே, இதில் எத்தனை சீட் இருக்குது? 6 சீட் நாம் உருவாக்கிக்கிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் இப்போ நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட சீட் உருவாக்கும் போது இதனுடைய பாயிண்ட்டே எல்லாம் மாறி இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா என்னது? சீட் 1, சீட் 2, சீட் 3 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சீட் 1 2 3 5 6. ஓகே, இந்த மாதிரி இடம்பெற்றிருக்கும். ஓகே, இது ஒவ்வொரு சீட்டாக நகர்றக்கு, இது ஒவ்வொரு சீட்டாக பின்னாடி நகர்றக்கு, இது முன்னாடி நகர்றக்கு, இது கடைசி சீட்டு, இது முதல் சீட்டு. ஓகே, அதற்காக கொடுக்கப்படக்கூடியதான் என்னது? இந்த வழிகாட்டி பட்டன்ஸ். ஓகே, அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அட்டவணைத்தாள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நடப்பு தாள் என்ன, தாள் என்னென்ன, வழிநடத்தும் பொத்தான்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது மாணவர்களே, நுண்ணறை கட்டங்களில் கீழே அட்டவணைத்தாள் தத்தல் உள்ளது. நோட் பண்ணிக்கங்க. நுண்ணறை கட்டங்களின் கீழே அட்டவணைத்தாள் தத்தல்கள் உள்ளது. கொடாநிலையாக சீட் 1, சீட் 2, சீட் 3 என்ற பெயரில் 3 தாள்கள் இருக்கும். டிஃபால்ட்டாக எத்தனை சீட் இருக்கும்? 3 சீட்டுகள் இடம்பெற்றிருக்கும். ஒரு புதிய அட்டவணைத்தாளை உருவாக்கும் போது சீட் 1 கொடாநிலை இயங்குதளமாக இருக்கும். நீங்கள் ஒரு புதுசாக ஒரு அட்டவணைத்தாளை உருவாக்கும் போது அதாவது எந்த சீட் ஆக்டிவ்ல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் 1 தான் ஆக்டிவ்ல இருக்கும். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. இந்த தாள் தத்தல் வெண்மை நிறத்தில் இருக்கும். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறா? இது வெண்மை நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எது செலக்ட் ஆகிருக்குதோ எந்த நிறத்தில் இருக்கும்? அது வெண்மை நிறத்தில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம டெலீட் பண்ணுறோம்னு நினச்ச ஒரு சீட்டை அந்த சீட் மேலே மவுஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தோம்னா டெலீட் ஆயிடும். பார்த்தீங்களா, சீட் 4 டெலீட் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து சீட் 5 டெலீட் பண்ணோம்னாலும் என்ன பண்ணிக்கலாம்? டெலீட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சீட் 1 2 3 இருக்குது. ஓகேவா?
நம்ம சீட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இங்கேயே ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் சீட் கொடுத்தீங்கன்னா இன்சர்ட் ஆயிரும். ஒரு 2 சீட் வேணுன்னா 2 சீட் மட்டும் நாம் கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே மாணவர்களே, எப்படி சீட் இன்சர்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிட்டிங்களா? சரி, இந்த மாதிரி தான் வந்து நம்ம சீட் இன்சர்ட் பண்ணணும். டிஃபால்ட்டாக சீட் 1 தான் வந்து ஆக்டிவில் இருக்கும். நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது, இந்த தாள் வெண்மை நிறத்தில் இருக்கும். அடுத்த ஒரு தாளை கிளிக் செய்தால் அந்த தாள் இயங்குதளமாக மாறிவிடும். அதன் தத்தலின் நிறம் வெண்மையாக மாறும். கண்ட்ரோல் பொத்தானை அழுத்தி பிடித்தவர் தாள்களின் மீது கிளிக் செய்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட தாள்களை தேர்ந்தெடுக்க முடியும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து தாள்களின் தத்தலின் நிறமும் வெண்மையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எந்த சீட் வந்து ஆக்டிவ்ல இருக்குதோ அது வந்து இந்த இடத்துல இந்த கிரே கலர் மாறி வெண்மை நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்ட்ரோல் பொத்தானை ப்ரெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், எல்லா சீட்டையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஓகே சரி, அடுத்தது மாணவர்களே, அட்டவணைத்தாள்களின் தத்தலின் இடது பக்கத்தில் உள்ள 4 வழிநடத்தும் பொத்தான்கள் பயன்படுத்தி ஒரு தாளிலிருந்து மற்றொரு தாளுக்கு நகர்த்தலாம். இது வந்து நேவிகேஷன் பட்டன். இதில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பட்டன் இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட தாட்களை நாம் உருவாக்கும் போது ஒரு தாட்களிலிருந்து இன்னொரு சீட்டுக்கு வந்து நாம் மூவ் பண்ணுறதுக்கு நகர்றதுக்கு வந்து இந்த நேவிகேஷன் பொத்தான் வந்து பயன்படுகிறது. இப்போ 3 தாழ்த்து இருக்குது. நாம் என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆப்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு 5 தாள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்து அப்படின்னா சீட்டு 3க்கு அப்புறம் சீட் 4, சீட் 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 சீட் இருக்குது. ஓகே, அப்போ இதில் முதல் சீட்டுக்கு வரோன்னா நீங்கள் இந்த பொத்தானை கிளிக் பண்ணணும். பாருங்க, முதல் சீட்டுக்கு வரோன்னா ஃபர்ஸ்ட் பொத்தான் கிளிக் பண்ணி சீட் 1க்கு வந்துடும். ஓகே, இதில் இந்த பொத்தான் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது சீட்டுக்கு ஒரு சீட் 2, சீட் 3 இங்கே மாறுறது தெரியும் உங்களுக்கு. 4, 5, 6, 7, 8ன்னு வரும். இது ஃபஸ்ட்டு சீட்டுக்கு போகிறதுக்கு, இது வந்து கடைசி சீட்டுக்கு போகிறதுக்கு. ஓகே, இதைத்தான் வந்து நேவிகேஷன் பட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே மாணவர்களே, நேவிகேஷன் பட்டன் என்னன்னு தெரிஞ்சிட்டிங்களா? ஆமாம், முதல் தாளுக்கு நகர, முந்தைய தாளுக்கு நகர, அடுத்த தாளுக்கு நகர, கடைசி தாளுக்கு நகர அப்படின்னு சொல்லிட்டு படம் போட்டு தெளிவாக கொடுத்துருக்குது. ஓகே சரி, அடுத்தது மாணவர்களே, நம்ம பார்க்கக்கூடியது இதுலேயே நிலைமைப்பட்டையின் இடதோரத்தில் நடப்பட்டவனை செல்லுள்ள மொத்த தாள்களின் எண்ணிக்கையும் நடப்பு இயங்குதாளின் வரிசை எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கும். நோட் பண்ணிக்க, நிலைமைப்பட்டையில் என்னது, அதாவது நடப்பு அட்டவணை செல்லும் மொத்த தாள்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லும், இயங்குதாளின் வரிசை எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாருங்க, இதில் எந்த தாளில் நீங்கள் இருக்கிற எத்தனை சீட்டு இதில் மொத்தம் இருக்குது அப்படின்னா மொத்தம் 8 சீட்டில் நீங்கள் 1வது சீட்டில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை நான் 3வது சீட்டில் கிளிக் பண்ணனா என்ன அர்த்தம், 8 சீட்டில் நான் 3வது சீட்டில் வந்து அதை ஆக்டிவ் சீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, அதை குறிக்கக்கூடியதான் என்னது, இந்த நிலைமைப்பட்டையில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் பாரில் இருக்கக்கூடியது. ஓகே மாணவர்களே, சரி அடுத்தது வாங்க. எடுத்துக்காட்டாக நிலைமைப்பட்டையில் 3/12 என காணப்பட்டால் நடப்பு அட்டவணை செல்லில் மொத்தம் 12 தாள்கள் உள்ளது எனவும் அதில் 3வது தாள் இயங்குதாளாக உள்ளது என்றும் பொருள். ஓகே, அது ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. அட்டவணை தாளிற்கு மாற்று பெயரிடுதல். அட்டவணை தாளின் ஒவ்வொரு தாளின் பெயரையும் மாற்ற முடியும். ஒரு தாளிற்கு மாற்று பெயரிட அந்த தாளின் மீது இருமுறை கிளிக் செய்யவும். இப்போது படம் 7.10 காட்டப்பட்டுள்ளது போன்று ரீநேம் சீட் உரையாடல் பெட்டி தோன்றும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது இந்த சீட்டுக்கு நாம் பெயர் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். டபுள் கிளிக் பண்ணாவே ரீநேம் சீட்டுங்கிற அந்த விண்டோ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் என்ன பண்ணிக்கலாம், நாம 11th CA அப்படின்னு சொல்லி இதுக்கு ரீநேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், இது வந்து சீட் 1க்கு பதிலாக 11th CAன்னு மாறிடுச்சு. அடுத்தது இந்த சீட்டுக்கு நீங்கள் இப்படி மவுஸை ரைட் கிளிக் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீநேம் சீட் கொடுத்துக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி கூட ரீநேம் சீட் கொடுத்தீங்கனாலும் அதே ரீநேம் சீட்டுங்கிற அந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்படித்தான் வந்து ஒரு ஸ்லைடுக்கு அதாவது ஒரு சீட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பெயர் வந்து மாற்றோம். ஓகே, அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மாணவர்களே, பெயர் கொடுத்தோன்னே ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், நாம் வந்து கொடுத்த பெயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கும். அடுத்தது நிலைமைப்பட்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அட்டவணைத்தாள் மற்றும் படுக்கை கிடை திரையுறல் பட்டையின் கீழ் உள்ள பகுதி நிலைமைப்பட்டை எனப்படும். இது அட்டவணைத்தாள் நடப்பு நிலைமையை காமிக்கும். நிலைமைப்பட்டை என்ன உண்டு அப்படின்னா அட்டவணைத்தாளினுடைய நடப்பு நிலைமை என்ன அப்படிங்கிறது அது வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் அதை கொடுத்து வைக்கிறான் பாரு, 12 சீட்டில் 3வது சீட்டில் இருக்கிறீங்க. பக்கமேவு டிஃபால்ட்டாக இருக்குது. சேமிக்கப்படாத மாற்றங்கள் ஸ்டாண்டர்டு. அதே மாதிரி நுண்ணறை தகவல் வந்து சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிக்கு இது பெரிதாக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே,
8 சீட்டு அதில் 2வது சீட்டில் இருக்கிறீங்க, டிஃபால்ட்டில் இருக்கிறீங்க, ஸ்டாண்டர்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. ஸ்டாண்டர்டா, எக்ஸ்டெண்டா, ஏடா அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காண்பிக்கும். ஓகே மாணவர்களே, அதைத்தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது நடப்பு தாளின் வரிசை எண் மற்றும் மொத்த தாள்களின் எண்ணிக்கை காட்டும். ஆமாம், நடப்பு தாளினுடைய வரிசை எண்ணை காட்டும், மொத்த தாள்களுடைய எண்ணிக்கையும் காட்டும். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 சீட்டில் 8 சீட்டில் இப்போ நாம் 2வது சீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கும். ஓகே மாணவர்களே, இதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது பக்க அமைவு. நடப்பு அட்டவணைத்தாளின் பக்க அமைவு காட்டும் அப்படிங்கிறார். நடப்பு அட்டவணைத்தாளினுடைய பக்க அமைவு என்ன அப்படின்னு சொல்லி காமிக்கும். பாருங்க, நடப்பு அட்டவணைத்தாளின் பக்க அமைவு காட்டும். இதில் ஏதேனும் மாற்றம் செய்ய விரும்பினால் டிஃபால்ட் என்பது மீது கிளிக் செய்யவும், கிளிக் செய்யவும். இப்போது பக்க அமைப்பு உரையாடல் பெட்டி தோன்றும்ங்கிறான். பாருங்க, அதாவது இங்கே டிஃபால்ட் மேலே கிளிக் பண்ணோம்னா பேஜ் டயலாக் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஆமாம், அதில் பேஜில் வந்து நாம் என்ன பண்ணிக்கலாம், டிஃபால்ட்டாக போர்ட்ரேட்டில் இருக்கும். என்ன பண்ணிக்கலாம், லேண்ட்ஸ்கேப்பாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஃபார்மெட் A4 A3 அப்படிங்கிறத மாற்றிக்கலாம். வித் ஹைட் மாற்றிக்கலாம். அதேமாரி மார்ஜின் லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் எல்லாம் மாற்றிக்கலாம். இதெல்லாம் நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்லேயே இதை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே மாணவர்களே, சரி, இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அதைத்தான் இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிறாங்க. அடுத்தது மாணவர்களே, அதில் பக்கத்தின் ஓரம், அமைவு, பக்க அளவு, தலைப்பு, அடிக்குறிப்பு, எல்லை அமைப்பு போன்றவற்றை மாற்றிக்கொள்ள முடியும். தேர்ந்தெடுப்பு நிலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மோடு. நடப்பு தாளின் தேர்ந்தெடுப்பு நிலையை காட்டும். அட்டவணைத்தாள் நுண்ணறைகளை தேர்ந்தெடுப்பதற்கு 3 நிலைகள் உள்ளது. ஆமாம், என்ன தேர்ந்தெடுப்பு நிலை, ஸ்டாண்டர்டா, எக்ஸ்டெண்டடா, ஏடா அப்படின்னு சொல்லி இருக்குது. இதையும் நான் உங்களுக்கு காமிச்சேன். ஓகே, இது மேலே வச்சு மவுஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டெண்டடு, ஏடா, ஸ்டாண்டர்டா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, அடுத்தது நிலைமை பட்டியல். எந்த நிலைமை பட்டியல் என்ற குறியீடு தோன்றினால் அட்டவணைத்தாளில் செய்யப்பட்ட மாற்றங்கள் சேமிக்கப்படாமல் உள்ளது என்பதை குறிக்கும். பயனர் அட்டவணைத்தாளை சேமிக்கும் போது அந்த குறி மறைந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நுண்ணறை தகவல்கள், செல் இன்ஃபர்மேஷன். தேர்ந்தெடுக்கப்பட்ட நுண்ணறைகளில் உள்ள மதிப்புகளின் கூட்டுத்தொகையை காண்பிக்கும். ஆமாம், நுண்ணறை தகவல், செல் இன்ஃபர்மேஷன் என்ன ஒன்றுனா தேர்ந்தெடுக்கப்பட்ட நுண்ணறைகளில் உள்ள மதிப்புகளின் கூட்டுத்தொகையை வந்து காண்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பெரிதாக்கி நகர்வி, ஜூம் ஸ்லைடர். நம்ம ஏற்கனவே இதை பற்றி நாம சொல்லியிருக்கிறோம். ஓகே, கொடா நிலையாக அது எவ்வளோ இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% இருக்கும். நோட் பண்ணிக்கங்க மாணவர்களே, இதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்தது தரவுகளுடன் வேலை செய்தல். ஒரு புதிய அட்டவணைத்தாளை திறக்கும் போது நுண்ணறை சுட்டி AN நுண்ணறையில் நிலை கொண்டு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், எப்பவுமே வந்து ஒரு அட்டவணை தாளை வந்து நம்ம திறக்கும் போது செல் பாயிண்டர் எந்த அட்ரஸில் தான் இருக்கும், A1ல தான் இருக்கும். நோட் பண்ணிக்கங்க, இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. இந்த A1 நுண்ணறை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹோம் செல் அப்படின்னு சொல்கிறோம். இதையும் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஆமாம், இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹோம் செல் அப்படின்னு சொல்கிறோம். நான் பல முறை சொல்லியாச்சு. இந்த A1 தான் வந்து என்னது, இந்த டிஃபால்ட்டாக A1ங்கிற அட்ரஸில் தான் செல் பாயிண்டர் இருக்கும். இதை வந்து ஹோம் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கங்க இதை. அடுத்தது இந்த செல் பாயிண்டரை விசைப்பலகையில் திசை பொத்தான்களை பயன்படுத்தி நுண்ணறை சுட்டி அட்டவணைத்தாளில் எந்த ஒரு பகுதிக்கும் மாற்றலாங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஏரோ கீ இருக்கும், அப் ஏரோ, டவுன் ஏரோ, ரைட் ஏரோ, லெஃப்ட் ஏரோ இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், செல் பாயிண்டரை வேணுங்கிற இடத்துக்கு நாம் மூவ் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, டேப் அழுத்தினீங்கனாலும் இந்த செல் பாயிண்டர் வந்து மூவ் ஆகும். ஓகே மாணவர்களே, அதைத்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே, விசைப்பலகைகளோட டேப் பொத்தான் நுண்ணறை சுட்டி முன்னோக்கி, அதாவது இடமிருந்து வலமாக நகர்த்தும். பாருங்க, டேப் அமுத்தினீங்கன்னா நான் ஏற்கனவே காமிச்சேன், என்ன ஆகுது, டேப் கீ நான் கீபோர்டில் டைப் பண்ணும்போது என்ன லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷனில் போகுது. இதே மாதிரி பின்னோக்கி வரணும் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் டேப் அழுத்தினீங்கன்னா செல் பாயிண்டர் ரிவேர்ஸில் வரும். ஓகே, முன்னாடி போகிறதுக்கு என்னது டேப்பு, ஷிஃப்ட் ப்ளஸ் டேப்னா பின்னாடி வரும். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்டுருவாங்க. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஷிஃப்ட் ப்ளஸ் டேப் பார்த்தான் பின்னோக்கி, அதாவது வலமிருந்து இடமாக நகரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்க மாணவர்களே. என்டர் பொத்தானும் நுண்ணறை நகர்த்த பயன்படுகிறது. என்டர் பொத்தானை அழுத்தும் போது நுண்ணறை சுட்டி நடப்பு நுண்ணறையிலிருந்து கீழ் நோக்கி நகர்த்தப்படும். 4 திசை பொத்தான்களும் நுண்ணறை சுட்டி எந்த திசையில் வேண்டுமானாலும் நகர்த்தும் அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கே வச்சு நான் என்டர் அழுத்தினா அதற்கு கீழே அடுத்தடுத்த செல்லுக்கு வந்து நுண்ணறை சுட்டி வந்து நகர்வதை நாம் பார்க்க முடியும். ஓகே மாணவர்களே, இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, என்டர் பொத்தானையும் என்ன பண்ணிக்கலாம், நாம் வந்து நுண்ணறை சுட்டி நகர்த்துவதற்கு பயன்படுத்தலாம். அடுத்து தரவுகளை உள்ளிடுதல்.
ஆமாம், தரவுகளை எப்படி நாம் வந்து இன்புட் அதாவது என்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்குது. ஓகே மாணவர்களே, என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது மாணவர்களே, அட்டவணைத்தாளில் எந்த ஒரு நுண்ணறையிலும் எந்த ஒரு தரவணையும் தட்டச்சு செய்ய முடியும். ஆனால் தட்டச்சு செய்யப்பட வேண்டிய நுண்ணறை செயற்பாடு களமாக இருத்தல் வேண்டும். நாம டைப் பண்ணக்கூடியது எதை வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், எந்த தரவை வேணாலும் நாம டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம டைப் பண்ணக்கூடியது எந்த செல்லில் தான் டைப் பண்ண முடியும், ஆக்டிவ் செல்லில் தான் டைப் பண்ண முடியும். நம்ம டைப் பண்ணக்கூடியது ஆக்டிவ் செல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். எனவே எந்த நுண்ணறையில் தரவணை உள்ளிட வேண்டுமோ அந்த நுண்ணறைக்கு நுண்ணறை சுட்டி நகர்த்தி அல்லது நுண்ணறை கிளிக் செய்து அதை செயற்பட களமாக மாற்ற வேண்டும். நாம் எந்த நுண்ணறையில் டைப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த நுண்ணறைக்கு நாம் வந்து மவுஸ் பாயிண்ட் வச்சு கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஆக்டிவ் செல்ல அதை வந்து நாம் மாற்றிக்கலாம். அல்லது வந்து என்னது இந்த அப் ஏரோ டவுன் ஏரோ ரைட் ஏரோ லெஃப்ட் ஏரோ யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து அந்த நுண்ணறைக்கு வந்து நம்ம நுண்ணறை சுட்டி வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்தது பயனர் தரவினை பின்னர் எந்த ஒரு தரவையும் தட்டச்சு செய்ய தொடங்கலாம். தரவை நுண்ணறையில் தட்டச்சு செய்யும் பொழுது அந்த எந்த வகை தரவணம் என்பதை அறிந்து கொள்ளும் திறன் அட்டவணை செயலிக்கு உள்ளது. நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது என்ன வகையான டேட்டா டைப் அப்படிங்கிறத இந்த அட்டவணை செயலி வந்து என்ன தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தரவு வகைகள். தரவு பல வகைப்படும். தரவுகள் எண்களாகவோ எண்ணாகவோ இருக்கலாம். தேதி மற்றும் நேரம் போன்றவை மற்றொரு தரவு வகை தரவினமாகும். நோட் பண்ணிக்கங்க இதெல்லாம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்டுருவாங்க, நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டுமானவர்களை. ஆமாம், அதாவது என்னென்ன வகையான தரவினங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகே, ஆமாம், தரவுகள் பொறுத்த வரைக்கும் எண்களாகவோ எண்ணாகவோ இருக்கலாம். தேதி மற்றும் நேரம் போன்றவை மற்றொரு வகை தரவினம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கங்க, இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்டுருவாங்க. எழுத்து தரவினம். ஓகே, தரவுகள் பார்த்தீங்கன்னா எழுத்து இருக்குது, எண் இருக்குது, எண்ணூறு இருக்குது, ஓகே, தேதி இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க, தரவினத்தினுடைய வகைகள் இது எல்லாமே. ஓகே, எழுத்து தரவினம் ஆல்பபெட்டிக் டேட்டா டைப், எழுத்துக்களை மட்டுமே கொண்டு இருக்கும், இது எழுத்து தரவினம். எண்ணூறு தரவினம் நியூமெரிக் டேட்டா டைப், எண்களை மட்டுமே கொண்டு இருக்கும், முழு எண்கள் அல்லது மிதப்பு புள்ளி எண்கள் இருக்கலாம். எண்ணெழுத்து தரவினம் ஆல்பா நியூமெரிக், இது எழுத்தும் இருக்கும் எண்களும் இருக்கும். தேதி தரவினம் டேட் மட்டும் இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம நுண்ணறையில் டைப் பண்ணக்கூடிய அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய தரவின வகைகள். நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நேரம் டைம் டேட்டா டைப். ஓகே, நேரத்தை மட்டுமே இது கொண்டு இருக்கும். நோட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எண்களை உள்ளிடுதல். எந்த 800 தரவுகளையும் அட்டவணைத்தாளில் உள்ளிட முடியும். ஆமாம், எந்த 800 தரவுகளையும் நம்ம என்ன பண்ணலாம், அட்டவணைத்தாளில் வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்கலாம். உள்ளிடப்படும் எண்கள் கொடாநிலையாக நுண்ணறையின் களத்தில் வலது பக்க இசைவில் தான் அமையும். அதாவது நாம் நுண்ணறையில் டைப் பண்ணக்கூடியது எல்லாமே அந்த நுண்ணறையில் எங்கே தான் இருக்கும், அந்த ஆக்டிவ் செல்லில் வலது பக்க இசைவில் தான் இருக்கும். நோட் பண்ணிக்கணும், எந்த இசைவில் இருக்கும், வலது பக்க இசைவில் தான் அது வந்து இடம்பெற்றிருக்கும். ஒரு எண்ணை எதிர்மறை எண்களை உள்ளிட அதன் முன்னொட்டாக எதிர்மறை குறியீட்டை பயன்படுத்தலாம். அல்லது அந்த எண்ணை அடைப்புக்குறிக்குள் கொடுக்கலாம். அடைப்புக்குறிக்குள் ஒரு நேர்மறை எண் உள்ளிடப்பட்டால் அது எதிர்மறை எண்ணாக மாற்றப்பட்டு அதன் முன்னொட்டாக மைனஸ் குறியீடு சேர்க்கப்படும். ஏதேனும் ஒரு எண் சுழியத்தில் தொடங்கினால் அது கால்க்கு அதன் சுழியத்தை நீக்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இதில் நாம் ஒரு நம்பர் கொடுக்குறோம், 1 2 3ன்னு கொடுக்குறோம். அல்லது கொடுத்தது எந்த இசைவில் இருக்குது, இது வந்து வலதுபுற இசைவில் தான் இருக்குது. இப்போ வந்து -5ன்னு கொடுக்குறேன். ஓகே, இது வந்து நெகட்டிவ் நம்பர். ஓகே, 0ன்னு கொடுக்குறேன். 0ன்னு கொடுத்தா இப்போ ஒரு நம்பருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 0 1 2 3ன்னு கொடுக்குறேன். என்ன பண்ணுறது, 0 வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டை எடுத்துக்காது. ஓகே, அதே மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்குறேன். ஓகே, ப்ராக்கெட்டில் கொடுத்தா அதை என்னவா எடுத்துக்குது, நெகட்டிவ் வேல்யூவாக எடுத்துக்குது. ஓகே, இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். ஓகே மாணவர்களே, நம்ம வந்து முன்னோட்டா எதிர்மறை குறியீட்டை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி அடைப்புக்குறிக்குள்ள கொடுத்தாலும் அது எதிர்மறை குறியீடாகத்தான் நம்பரை எடுத்துக்கும். அடைப்புக்குறிக்குள் ஒரு நேர்மறை எண்ணை உள்ளிடப்பட்டால் அது எதிர்மறை எண்ணாக எடுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, 0ல் தொடங்கக்கூடிய எண்கள் எல்லாம் சுழியத்தை வந்து இது வந்து தவிர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. கால்க்கு என்ன பண்ணோம்னா சுழியத்தை நீக்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்வையீடு அளவுகோலை மிகுக்க குறைக்க உதவும் கொடாநிலை பெரிதாக்கு அளவுகோல் 100% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஆமாம், வி பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, 100% இருக்கும். வேணும்னா நம்ம வேணுங்கிற அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம்,
நம்ம வந்து மாற்றிக்கலாம். அடுத்தது உரையை உள்ளிடுதல். கால்க் எண்களைப் போல் எந்த ஒரு எழுத்துருவையும் தரவாக உள்ளீட்டு செய்ய முடியும். உள்ளீடு செய்யப்பட்ட உரை கொடாநிலையாக நுண்ணறிவின் களத்தின் இடதிசைவில் தான் அமையும். பாருங்க, நம்பர் எல்லாம் வலது திசையில் அமையும். எழுத்துக்கள் எல்லாம் எழுத்துருக்கள் எல்லாம் எந்த திசையில் இருக்கும்? இடது திசையில் இருக்கும். இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டுமானவர்களே. ஆமாம், அதாவது நம்பர்ஸ் எல்லாம் வலது திசையில் இருக்கும். அதே மாதிரி நுண்ணறை களத்தில் எழுத்துக்கள் எல்லாம் இடது திசையில் தான் இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்டுருவேன். உள்ளீடு செய்யப்பட்ட எண்ணை கால்க்கு ஒரு எண்ணுருவாக கருதுவதில்லை என புரிந்து கொள்ளலாம். ஒரு எண்ணுருவை எழுத்துருவாக மாற்ற உள்ளிடப்படும் எண் ஒற்றை மேற்கோள் குறியுடன் தொடங்க வேண்டும். இப்போ ஒரு நம்பரை நாம் வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு இருக்குது. 1 3 3ன்னு கொடுக்குறேன். இது நம்பர். இதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் கோட்டில் 1 3 3ன்னு கொடுத்தனா இதை என்னவை எடுத்துக்கும்? இதை வந்து எழுத்துருவை எடுத்துக்கும். எண்ணுருவை என்னவை எடுத்துக்கும்? எழுத்துருவை எடுத்துக்கும். முன்னாடி நம்ம என்ன கொடுத்தோம்? சிங்கிள் கோட்டுக்கு கொடுத்துருக்குறோம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் கோட் கொடுத்ததுனால இது டெக்ஸ்ட் ஆகிடுச்சு, எழுத்துருவாயிடுச்சு. இது இடதிசைவில் இருக்குது. இது நம்பருங்கிறதுனால வலதிசைவில் இருக்குது. ஓகே மாணவர்களே, இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு எண்ணுருவை எழுத்துருவாக மாற்ற உள்ளிடப்படும் எண் ஒற்றை மேற்கோளுடன் தொடங்க வேண்டும். அடுத்து தேதி மற்றும் நேரம் உள்ளிடுதல். ஓப்பன் ஆஃபீஸ் கால் தேதியை உள்ளீடு செய்வதற்கு முன் கணிப்பொறியின் அமைப்பு தேதி வடிவமைப்பு உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதாவது சிஸ்டத்தினுடைய டேட் ஃபார்மெட்டை வந்து என்ன மெத்தடில் இருக்குது அப்படிங்கிறத நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ நாம் வந்து டேட் டைம் மாற்றுறதுக்கு முன்னாடி இங்கே பார்க்கணும். 25/11/2020ங்கிற மெத்தடில் தான் இருக்குது. ஓகே, டேட்டு, மந்த்து, இயர், டிடி MM OIன்னு அர்த்தம். ஓகே, டேட் 2 டிஜிட்டு, மந்த் 2 டிஜிட்டு, இயர் 4 டிஜிட் அப்படிங்கிற மெத்தடில் தான் நம்மளுடைய சிஸ்டம் டேட் வந்து இடம்பெற்றிருக்கிறது. அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறான். கால் கணிப்பொறி அமைப்பு தேதி வடிவமைப்பில் மட்டுமே உள்ளிடப்படும் தேதியை ஏற்றுக்கொள்ளும். கணிப்பொறி அமெரிக்க தேதி வடிவமைப்பை மாதம் தேதி ஆண்டு கொண்டிருந்தால் அதே வடிவமைப்பில், அதாவது MMDD OI என்று தான் கால் தேதி உள்ளிட வேண்டும். ஒருவேளை கணிப்பொறி இந்திய தேதி வடிவமைப்பில் இருந்தால் DD OI என்ற தேதி உள்ளிடப்பட வேண்டும். கால் கணிப்பொறியின் நடப்பு தேதி முறைமையை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கிறார். அதாவது அமெரிக்க வடிவமைப்பில் இருந்தால் டேட் எப்படி இருக்கும்? மாதம், தேதி, வருடம் அப்படிங்கிற மெத்தடில் தான் இருக்கும். மாதம், தேதி, ஆண்டில் இருக்கும். இந்திய முறைப்படி இருந்து எப்படி இருக்கும்? தேதி, மாதம், வருடங்கிற அமைப்பில் தான் இருக்கும். இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே மாணவர்களே, சரி. அடுத்தது எடுத்துக்காட்டாக, உமது கணிப்பொறி தேதி வடிவ அமெரிக்க முறையில் இருந்தால் 18 டிசம்பர் 2017 உள்ளீடு செய்ய 12/18/2017 என்று உள்ளிட வேண்டும். உள்ளிடப்பட்ட தேதி அந்த நுண்ணறையின் வலது திசையில் அமையும். மேலும் வாய்ப்பாட்டு பட்டையின் உள்ளிடப்பட்ட தேதி 12/18/2017 என்று தோன்றும். இந்த காட்சி துப்பை கொண்டு உள்ளிடப்பட்ட தேதியை கால் கேட்டுக்கொண்டதா இல்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும். செல் ஃபார்மேட்டிங் உரையாடல் பெட்டியின் மூலம் தேதி வடிவமைப்பை மற்ற ஏற்கத்தகும் வடிவத்துக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நாம் கொடுக்கக்கூடிய டேட்டை ஏற்கத்தகு வடிவமைப்பு கூட நாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு டேட்டை கொடுக்குறோம். 25/11/2020 கொடுத்தாச்சு. ஆனால் இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்கு பொறுத்த வரைக்கும் டேட்டு 2 டிஜிட் தான் இருக்குது, மந்த் 2 டிஜிட் தான் இருக்குது, இயரும் 2 டிஜிட் தான் இருக்குது. ஓகே, அதைத்தான் சொல்கிறேன். அப்போ அந்த டேட் ஃபார்மெட்டெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? நாம் மாற்றி அமைத்துக்கலாம். டேட் ஃபார்மெட் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம வேணுங்கிற அளவுக்கு வந்து நாம் மாற்றி அமைச்சுக்கலாம். ஓகே, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மெட் செல் போனீங்கன்னா, ஓகே, இதில் டேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய டேட் ஃபார்மெட் எல்லாம் நம்ம மாற்றி அமைத்து கொள்ள முடியும். ஓகே, என்ன டேட் வேணுமோ அந்த டேட் ஃபார்மெட்டுக்கு நாம் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபார்மெட் கோடு கொடுத்துருக்காங்க. DDOI MMOIன்னு இருக்குது. இது டேட்டுக்கு 2 டிஜிட்டு, அதாவது DD, மந்த்துக்கு 2 டிஜிட்டு, MM, இயருக்கு 2 டிஜிட்டு, OI. இன்னும் 2 ஒய் நான் சேர்த்து கொடுத்து அப்படின்னா பாருங்கள், மறுபடியும் 2 ஒய் சேர்த்து கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள் 2020ன்னு மாறும். ஓகே, இந்த மாதிரி டேட் ஃபார்மெட்டு கூட நாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள்
உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. தேதி மற்றும் நேரம் உள்ளிடல் எப்படி கொடுத்துருக்கிறது இங்கே பாருங்கள். இந்த டேட் நீங்கள் கொடுக்குறத டேட்டு எங்கே இடம்பெற்றிருக்கும்? இந்த ஃபார்முலா பாரில் இடம்பெற்றிருக்கும். டேட் எல்லாம் எந்த திசையில் இருக்கும்? வலது திசையில் நுண்ணறையில் இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், பலவிதமான தேதி வடிவமைப்பு இருக்குது. டிடிஎம்எம் ஒய்யா அல்லது இயர் வந்து மந்த்து டேட்னு வரணுமா, மந்த்து டேட் இயர்னு வரணுமா, டேட்டு மந்த் இயர்னு வரணுமா? ஓகே, எப்படி வேணாலும் நாம் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த டேட்டை மாற்றுறதுக்கு தான் நான் சொன்னேன். டேட் ஃபார்மெட்டை மாற்றுறதுக்கு இந்த ஆக்டிவ் செல்லில் வச்சுட்டு மவுஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மெட் செல்ஸில் போனீங்கன்னா இதில் போய் நம்ம வேணுங்கிற ஃபார்மெட்டுக்கு மாற்றிக்கொள்ளலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே மாணவர்களே. சரி, அடுத்தது தேதியை போலவே நேரத்தை HHMMSS என்ற பொது வடிவில் தான் உள்ளிட வேண்டும். ஆமாம், டேட்டும் எப்படி தான் இருக்கணும்? HHMMSS ஹவர் மினிட் செகண்ட்ஸ். இதில் H என்பது மணி, M என்பது நிமிடம், S என்பது நொடி என்பதை குறிக்கும். நோட் பண்ணிக்கங்க இதில். ஓகே, ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸுங்கிற மெத்தேடில் தான் நாம் கொடுக்கணும். இதில் போய் கூட நீங்கள் ரைட் டபுள் கிளிக் பண்ணி நம்ம டேட் டைமில் பாருங்கள். ஹவர்ஸு மினிட்ஸு செகண்ட்ஸ் இருக்குங்களா? அதே மாதிரி டேட் மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அதே தான். ஓகே, அதே தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இது என்ன மெத்தேடில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஓகே மாணவர்களே. அடுத்து வாய்ப்பாடுகளை உருவாக்குதல். அட்டவணைத்தாளில் தரவுகளை உள்ளிட்ட பிறகு வாய்ப்பாடுகளை பயன்படுத்தி அதன் மீது கணக்கீடுகளை செய்யலாம். நோட் பண்ணிக்கங்க. வாய்ப்பாடுகளை உருவாக்குதல். அட்டவணைத்தாள் தரவுகளை உள்ளிட்ட பிறகு வாய்ப்பாடுகளை பயன்படுத்தி அதன் மீது கணக்கீடுகளை செய்யலாம். வாய்ப்பாடுகளை உருவாக்குவதற்கு முதலில் அதன் கட்டளை அமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், எந்த ஃபார்முலாவுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கால்கில் வாய்ப்பாடுகளை இருமுறைகளில் உள்ளிடலாம். நுண்ணறையில் நேரடியாக உள்ளிடலாம். வாய்ப்பாட்டு பட்டையில் உள்ள உள்ளீட்டு தாரையில் உள்ளிடலாம். நேரடியாகவே நாம் வந்து செல்லில் டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாய்ப்பாட்டு பட்டையில் கூட நாம் வந்து டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த வாய்ப்பாடுகள் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸ் குறியுடன் தொடங்கி மதிப்புகள், செயற்குறிகள் மற்றும் நுண்ணறை முகவரிகளுடைய தொகுப்பாக அமையும் அப்படிங்கிற அந்த வாய்ப்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டுலையும் கொடுக்கலாம், ப்ளஸ்லையும் கொடுக்கலாம், மைனஸ்லையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் அல்லது ப்ளஸ் அல்லது மைனஸ் குறியுடன் தொடங்கி மதிப்புகள், செயற்குறிகள் மற்றும் நுண்ணறை முகவரிகளுடைய தொகுப்பாக அமையும். வாய்ப்பாடுகள் ஈக்குவல் அல்லது ப்ளஸ் அல்லது மைனஸ் குறியுடன் தொடங்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. அதாவது வாய்ப்பாடுகள் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் இருக்கலாம், ப்ளஸில் இருக்கலாம், மைனஸில் இருக்கலாம். ஆனால் வந்து ஈக்குவல் தொடங்குறது தான் முறையான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையும் நோட் பண்ணிக்க. ஈக்குவல் தொடங்குவது சிறந்த முறையாகும். ஆமாம், வாய்ப்பாடுனாகவே சிறந்த முறை அப்படின்னா ஈக்குவல் தான். நோட் பண்ணிக்கங்க. இந்த பாடத்தில் அனைத்து வாய்ப்பாடுகளும் செயற்கூறுகளும் ஈக்குவல் குறியுடன் தான் தொடங்கும். ஏதேனும் ஒரு வாய்ப்பாடு ப்ளஸ் அல்லது மைனஸ் குறியுடன் தொடங்கினால் அதன் தொடக்க மதிப்பு நேர்மறை அல்லது எதிர்மறை எண்ணாக கருதப்படும். ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா அதில் ப்ளஸ் கொடுத்தோம்னா என்னது நேர்மறையும், மைனஸ் கொடுத்துருந்தோம்னா அது வந்து எதிர்மறை எண்ணாகத்தான் கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதனால தான் வந்து ஈக்குவல்ட்டோட தொடங்குறத வந்து சிறந்த முறை அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து மாணவர்களே, செயற்குறிகள் ஆப்ரேட்டர்ஸ். கணித, புள்ளியியல் மற்றும் தர்க்க செயல்பாடுகளை செய்வதற்கான குறியீடுகள் செயற்குறிகள் எனப்படும். ஆமாம், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனெல்லாம் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடியது எல்லாமே குறியீடுகள். அந்த குறியீடுகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? செயற்குறிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது செயற்குறிகள் எனப்படும் மதிப்புகள், செயற்குறிகள் மற்றும் நுண்ணறை பார்வையிடல்கள் ஆகியவற்றின் சேர்மான கூற்றுகள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆமாம், நுண்ணறை பார்வையிடலினுடைய சேர்மான கூற்றுகள் வந்து என்ன சொல்கிறா? செயற்குறிகள் அப்படின்னு இதை சொல்கிறான். ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் பல்வேறு வகையான செயற்குறிகள் கொண்டுள்ளது. அதில் என்னென்ன செயற்குறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வகையான செயற்குறிகள் இருக்கின்றது. ஒன்று எண்கணித செயற்குறிகள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒப்பீட்டு செயற்குறிகள், அடுத்தது பார்வையீடு செயற்குறிகள், உரை செயற்குறிகள். நோட் பண்ணிக்கங்க, இதை 4ம் கேட்பாங்க. அதாவது ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் எத்தனை வகையான செயற்குறிகள் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எண்கணிதம், ஒப்பீடு, அதாவது அர்த்தமெட்டிக், ரிலேஷனல், ரெஃபரன்ஸ்,
டெக்ஸ்ட் ஆப்பரேட்டர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்கணித செயற்குறிகள். எளிய எண்கணித செயல்பாடுகளுக்கான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்றவற்றை செய்வதற்கான குறியீடுகள் எண்கணித செயற்குறிகள். நம்ம வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் பயன்படுத்தக்கூடியது எல்லாமே எண்கணித செயற்குறிகள், அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். இந்த செயற்குறிகள் ஒரு எண் மதிப்பை விடையாக அளிக்கும். இது எதையும் நம்மளுக்கு ஆன்சராக சொல்லும், எண் மதிப்பை மட்டும்தான், நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சராக சொல்லும். இங்கே கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும், எண்கணித செயற்குறிகள். ஓகே, ப்ளஸ், மைனஸ், இன்ட்டு, ஸ்லாஷு, அதே மாதிரி அடுக்கு, மாடுலஸ். ஓகே, ஆமாம், இந்த பர்சன்டேஜ் குறி போட்டிருந்தா மாடுலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து வகுமீதியத்தை நம்மளுக்கு ஆன்சராக சொல்லும். இது வந்து அடுக்கில் சொல்லும். இது வந்து வகுத்து ஆன்சரை சொல்லும், பெருக்கி சொல்லும், கழிச்சு சொல்லும். இது வந்து நம்மளுக்கு நம்பரை வந்து கூட்டி சொல்லும். ஓகே, இப்போ ஒரு நெடுவரிசையில் 98 இருக்குது, இன்னொரு நெடுவரிசையில் 25 இருக்குது. அப்போ இது என்ன, அதாவது இங்கே 98 25 நம்ம கூட்ட தேவையில்லை. அந்த 98 எந்த முகவரியில் இருக்குதோ அந்த அட்ரஸை சொன்னால் போதும். 25 என்ன முகவரியில் இருக்குதோ அந்த அட்ரஸை சொன்னால் போதும். 98 + 25ன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இந்த நுண்ணறை முகவரி சொல்லியே நம்ம மதிப்புகளை நாம் கூட்டிக் கொள்ளலாம். சரி, வாங்க மாணவர்களை, இது எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஓகே, அடிஷன் என்ன, சப்ஸ்ட்ராக்ஷன் என்ன அப்படிங்கிறத நாம் நுண்ணறையிலேயே போட்டு பார்க்கலாம். ஓகே, இது ஒரு நுண்ணறையை வச்சுக்கலாம், 98. ஓகே, இந்த நுண்ணறையில் 25 ஃபஸ்ட் நம்ம வேல்யூலாம் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 125 25, அடுத்தது 25 5 90 10, அடுத்தது 25 2, அடுத்தது ஓகே மாடுலஸ் 600 போட்டிருக்கிறாங்க. சரி, அதையும் போட்டுக்கலாம். சரி, ஓகே மாணவர்களே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்குறான்னா நம்மளுக்கு B3 + C3 அப்படிங்கிறான். ஓகே ஓகே, நம்ம புக்கில் இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். நாம் என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு காலத்தை கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது பிங்கிற காலம், இது சிங்கிற காலம். அவன் என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா B3லேருந்து ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு ரெண்டு வரிசை வந்து பிட்டா. ஓகே, சரி, இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா B3 எப்பவுமே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணும்போது வாய்ப்பாட்டை தொடங்கும் போது ஈக்குவல் டு குறியோட தொடங்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா B3 சொல்கிறேன். இது மேலே வச்சு கிளிக் பண்ணினாவே B3ன்னு வந்துரு. அடுத்தது ப்ளஸ்ஸு என்னது, இது மேலே இந்த செல் மேலே வச்சு கிளிக் பண்ணினா இது C3ன்னு ஆயிரும். இப்போ இங்கே இது எல்லாமே எங்கே டிஸ்பிளே ஆகுது, ஃபார்முலா பாரில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ என்டர் அடிங்க. இப்போ 98 + 25 123 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆட் ஆகிருக்குது. அப்போ நம்ம இதை எப்படி ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வேல்யூம் கூட்டுறக்கு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், அதாவது ஈக்குவல் டு போட்டு இந்த நுண்ணறையை வந்து ரெண்டையும் கொடுத்து ப்ளஸ்ங்கிற செயற்குறியும் அதில் பயன்படுத்திக்கிறோம். அப்போ இந்த ரெண்டு நுண்ணறையில் இருக்கக்கூடிய மதிப்புகளை கூட்டுறக்கு ப்ளஸ் செயற்குறியை பயன்படுத்திக்கிறோம். அந்த ப்ளஸ் செயற்குறிக்கு நாம் முன்னும் பின்னும் நாம் மதிப்புகளை கொடுக்காம அந்த நுண்ணறை முகவரியை கொடுத்துருக்குறோம். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, மதிப்புகளை இங்கே கொடுக்கல, என்ன பண்ணிக்கிறோம், நுண்ணறை முகவரி B3 C3 கூட்டி இங்கே ஆன்சராக போட்டிருக்கிறோம். அப்போ ஈக்குவல் டு போடணும். அடுத்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழித்தல். இது அப்படித்தான் ஈக்குவல் டுவோட தான் தொடங்கணும். அடுத்தது நம்ம டைரெக்டாக B4ன்னு சொல்லிக்கலாம். அப்படின்னு டைப் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. B4 மைனஸ் என்னது C5. 25 எதில் இருக்குது, C5ல் இருக்குது. C5 என்டர் அடிச்சிங்கன்னா 125ல் என்னது 25. சரி, இது நம்ம வந்து இங்கே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இப்போ 120ன்னு வருதுண்ணா. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் C5ன்னு சொல்லிட்டேன். C4 எதுலேருந்து எது வேணாலும் கழிக்கலாம். நான் அது நீங்கள் என்ன செல்ல கொடுக்குறீங்களோ அதுலேருந்து வேல்யூ எடுத்துக்கணும். அப்போ 125லேருந்து 25 கழிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு 100. அடுத்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். அடுத்தது ஈக்குவல் டு போட்டு 25 என்ன சொல்கிறோம் என்ட் ஸ்டார். ஓகே, C5 என்ட் அடிச்சிங்கன்னா 125. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுறான் 90/10
P6/C6 9. அதுக்கு அடுத்தது 25 அடுக்கு ஓகே கொடுத்துட்டு B7 அடுக்கு C7 625. அதுக்கடுத்து என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா B3 என்ன பண்ணுறான் B3ல் 35% கால்குலேட் பண்ணுறான். ஆமாம் B3ல் என்ன பண்ணிக்கிறான்னா 35% வந்து கால்குலேட் பண்ணுறான். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஈக்குவல் டு போட்டு B3 என்ன பண்ணிக்கிறான் இன்ட்டு 35%. ஓகே B3 இன்ட்டு 35%. ஓகே என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கு, நோட் பண்ணிக்க. இந்த மாதிரி தான் வந்து நாம் பர்சன்டேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணணும், நோட் பண்ணிக்கங்க. ஓகே அல்லது இந்த வேல்யூக்கு வந்து நம்ம கொடுக்கணுனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே B8 போட்டுக்கலாம். B8 போட்டிங்கன்னா என்ன ஆயிரும் 35% உங்களுக்கு 210 சொல்லி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே சரி, இந்த மாதிரி தான் வந்து நாம் எப்படி அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டரெல்லாம் பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்த்தோம். ஓகே மாணவர்களே, இந்த பாடத்தினுடைய 2வது பகுதியை வந்து நாம் இத்துடன் முடித்துக்கலாம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.